இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை முடிவு பரியந்தம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதாவது ரட்சிப்பை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் நினைக்கிறோம் பொதுவாக ஞானஸ்தானம் எடுத்த உடனேயே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுகிறோம் என்று. ஆனால் உண்மையிலேயே ரட்சிப்பு என்பது நாங்கள் அனுதினம் புதிதாக்கப்பட்டு கொண்டிருப்பதுதான். ஞானஸ்தானம் எடுத்தாலும் கூட முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் ஒவ்வொரு நாளுமே ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளுமே தேவனுக்குள்ளாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில வருகிறதான எல்லா விதமான சோதனைகளையும் கடந்து தேவனே மெய்யானவர் என்று உறுதியாக நிலைத்திருப்பதுதான் ரட்சிப்பாக கொள்ளப்படுகிறது. எவ்வளவுதான் பாடுகள் வேதனைகள் வந்தாலும், விசுவாசம் தளர்ந்து போகிறதான காரியங்கள் வந்தாலும் கூட முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். ஆகையால நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி என்ன நடந்தாலும் தேவனை விட்டு விலகாமல் முடிவு பரியந்தம் உறுதியாக அவருக்கென்று நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். Have a nice day.